Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி கிட் வச்சு டைரெக்டாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெக்னன்சி கிட் நான் வாங்கியிருக்கேன் மெடிக்கல் ஷாப்பில். இதோட ப்ரைஸ் 50 rupees. ஸோ இதுக்கு பேக் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, இமேஜஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 drops இதில் விடணும். ஸோ பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும், நெகட்டிவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இமேஜஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிட்டும் இந்த பில்லரும் இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெக்னன்சி டேரெக்டாக செக் பண்ண போகிறோம், ப்ரெக்னன்சி கிட் வச்சு. ஸோ இயர்லி மார்னிங் தான் செக் பண்ணணும். உங்களுக்கு மாதவிடாய் தவற 3லேருந்து 4வது நாள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இயர்லி மார்னிங் எடுக்கிற யூரினை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இயர்லி மார்னிங் யூரின் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில். ஸோ 3 drops வந்து இந்த பில்லரில் எடுத்து நான் இதில் விடுறேன். ஸோ இந்த எஸ்ஸுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து 3 drops விடுறேன். ஸோ விட்டதுக்கப்புறமா அந்த C and T 2 இது இருக்கு இல்லையா, ஸோ அது 2லேயுமே உங்களுக்கு டபுள் லைன் காட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ். 2 லைன் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்லை C லைன் மட்டும்தான் காட்டுது, T லைன் காட்டலை அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இல்லை, நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மாதவிடாய் தவற 3லேருந்து 4வது நாள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரெக்னன்சி கிட் வாங்கி இயர்லி மார்னிங் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 drops நான் யூரின் இதில் விடுறேன். விட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 செகண்ட்லேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். C and T லைன் பக்கத்தில் டபுள் லைன் வந்துடும். ஸோ இந்த இருக்கில்லையா டார்க்காக, இந்த மாதிரி C and T லைன் பக்கத்தில் 2 லைனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு லைட் கலராக கூட ஒரு சில நேரம் C லைன் டார்க்காக இருந்து T லைன் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2-3 days கழித்து கூட செக் பண்ணி பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு டார்க்காக வந்துடும். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அப்படி நெகட்டிவாக இருக்குது, C லைன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து எதை வச்சு செக் பண்ணுறாங்க அப்படின்னா, HCG அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த கிட்டில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், யூரினை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது உறுதிப்படுத்த முடியல, உங்களால் இது நம்ப முடியலை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ளட் டெஸ்ட் எடுத்தும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ HCG ஹார்மோன் உங்கள் உடம்புல இருக்கிறதுனால அது இயர்லி மார்னிங் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும்.